வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8ல ப்ரோமோ 1 பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ரயானும் பேசிக்கிற சில நிகழ்வுகளை பற்றி பேசிக்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆமாங்க, ப்ரோமோ 1ல் பார்த்தீங்கன்னா நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க். இது ஏற்கனவே சீசன் 6ல் அசீம் இருந்தப்போ நடந்த டாஸ்க்கு தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஆடுகளம் ரொம்ப சூப்பராக சூடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். 50 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு அறிவு வருது போல இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் டீமை வந்து எல்லாரையும் மாற்றிட்டாங்க. இதில் என்ன இந்த டாஸ்க்கை பற்றி எப்படின்னா, ஒரு இது ஸ்விம்மிங் பூல் மாதிரி சின்னதாக அந்த டப் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா டால்ஸும் இருக்கும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும், அந்த ஸ்லாட்டில் வைக்கணும். அதில் யாரோட பொம்மை வந்து அந்த ஸ்லாட்டில் இல்லையோ அவங்க வந்து கேம்லேருந்து வெளியில் வந்துடணும். அப்படி தான் நடந்திருக்குது. இதில் வந்து ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவுக்கும் ஒரு சின்ன ஃபைட் மாதிரி காட்டுறாங்க. தர்ஷிகா சொல்கிறாங்க, ஒருத்தரோட ஆட்டத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆடுறது என்ன ஆட்டம், நீங்கள் எதுக்கு இப்படி குரூப்பாக விளையாடுறீங்க, அது மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்குது. பார்க்கலாம். தர்ஷிகா வந்து ஏற்கனவே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக கோவப்படுற ஒரு கேண்டிடேட் அங்கே உள்ளே ஆடுறவங்க. ஸோ இப்போ ஜாக்லினுக்கும் இவங்களுக்கும் மோதிச்சுன்னா கேம் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதை யாராவது என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேரோட கேமை தடுக்கணும்னு நினச்சி வேற யாராவது சமாதானப்படுத்துனாங்கன்னா கேமு திரும்பவும் ஸ்பாயில் பண்ணுவாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை வந்து லைவ்ல போகுது, இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயான் வந்து சௌந்தர்யாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்னென்னா இந்த மாதிரி நம்ம வந்து குரூப் விஷயமாக விளையாடக்கூடாது, தனித்தனியாக விளையாடணும். அப்போ தான் நம்ம உடைய மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்கே குரூப்பாக விளையாடுறதுனால ஆமாம், ஏன்னா குரூப்பாக விளையாடுனா ஏற்கனவே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து சௌந்தர்யாவை திட்டு அழும்போது ஜாக்லின் போயிட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது போன எபிசோடில். அது என்ன ஆகுது, சௌந்தர்யாவோட ஆட்டத்தையும் அது பாதிக்குது. இதை நல்லா தெரியும். ஜாக்லினை பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ரயானுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குது. ஸோ ரயானுக்கு வந்து ஜாக்லின் மேலே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் முக்கியம். அதே நேரத்தில் சௌந்தர்யா நல்லா ப்ரில்லியண்ட்டாக ஆடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு சூப்பராக ஒரு அட்வைஸ் தராரு. ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இழக்காமல் சௌந்தர்யா நீங்கள் வந்து குரூப்பாக விளையாடணும்னா வெளியில் இருக்கிற மக்களுக்கு வந்து தெரியாது, அதனால வந்து தனியாக விளையாடுறது தான் நல்லா இருக்கும். ஆனால் வந்து ரயானுக்கு தெரியாது சௌந்தர்யா இண்டிவிஜுவலாக தான் விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு. ஏன்னா அவளுடைய பாஸ் யாருன்னா நம்ம முன்னாடி சீசனில் வந்து விஷ்ணு. அதனால சௌந்தர்யா ஆட்டம் எப்போவுமே சூடு பிடிக்கும். இனிமேல் இண்டிவிஜுவல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால தொடர்ந்து நாங்கள் இந்த லைவ் அப்டேட்ஸை உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.